வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்ச்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போகிறது இந்த லாஸ்ட் லேண்ட் அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் லயன்ஸ் கேட் ப்ளே ஓடிடி ஆப்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தில் பட்டிஸ்டா தான் லீட் கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காரு. இந்த படம் நம்ம கேம் ஆஃப் த்ரோன்ஸ் எழுதினார்ல ஜார்ஜ் ஆர் மார்ட்டின் அவரோட நாவலை மையமாக வச்சு அமைக்கப்பட்ட ஒரு கதை. ஒரு வித்தியாசமான சூப்பர் நேச்சுரல் த்ரில்லர். இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு டிஸ்டோபியன் லேண்டை காட்டுறாங்க. அந்த பகுதி முழுக்கவே வந்து சர்ச்சோட கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ அந்த சர்ச்சோட ஹெட்டாக இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து நம்ம ஹீரோயினை ஸ்டார்டிங்லேயே தூக்கில் போட முயற்சி பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு விட்சாக இருக்காங்க. ஸோ அங்கே நிறைய கெட்ட வேலைகள் பண்ணுறாங்க அப்படின்றதுனால வந்து இவங்களை தூக்கில் போடுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அங்கேருந்து எஸ்கேப் ஆகிற ஹீரோயினை வந்து ஒரு ராணி வந்து சந்திக்கிறாங்க. வந்தவங்க ஒரு வரம் மாதிரி கேட்குறாங்க. அதாவது எனக்கு ஒரு சூப்பர் பவர் கூட, அதன் மூலமா நான் வேர்வுல்ஃபா நினைக்கிறப்ப மாறணும் அப்படின்ற மாதிரியான ஒரு வரம். இவங்களை பொறுத்த வரைக்கும் யாராவது வந்து கேட்டா அதை கண்டிப்பா செஞ்சே ஆகணும் அப்படின்ற ஒரு பாலிசியில் இருக்காங்க. ஸோ அந்த ராணிக்கு நினைச்சதை வந்து செஞ்சிடலாம் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க. பட் இதை கொடுக்கணும் அப்படின்னா யார்கிட்ட இருந்தாவது பிடிங்கி தான் கொடுக்க முடியும். இதே மாதிரி சூப்பர் பவரோட வேற ஒருத்தர் எங்க இருக்கான்ட்டு இவங்க ஞான திருஷ்டியில பாக்குறாங்க. அப்போ ஒருத்தன் லாஸ்ட் லேண்ட்ல இருக்கான் அப்படின்றது தெரிய வருது. ஸோ அங்க போறதுக்கு வந்து ஹெல்ப் பண்றதுக்கு தான் வந்து பட்டிஸ்டாவை கூட கூப்பிட்டுக்கிறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹண்டரா இருக்காரு அண்ட் காசு கொடுத்தா எல்லா வேலையும் செய்யக்கூடிய ஒரு நபர். ஸோ இவங்க போகக்கூடிய பயணம் எப்படி இருக்கு அண்ட் அந்த வேர்வுல்ஃப் கிட்ட இருந்து இருக்கக்கூடிய அந்த பவரை எடுத்தாங்களா அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் என்ன ஆகுதுன்றது அந்த படத்தோட கதை. எனக்கு இந்த படத்தில் பிடிச்ச விஷயமே இந்த படம் விஷுவலா ஸ்டன்னிங்கா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். எஸ்பெஷலி அந்த செட்டப் ஒரு வித்தியாசமான டிஸ்டோபியன் லேண்டை சூப்பராக காட்டியிருப்பாங்க. அதுலேயுமே ஸ்டார்டிங்கில் நடக்கக்கூடிய அந்த தூக்கில் போடுற சீன் அதுவே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் நம்ம விச் பண்ணக்கூடிய அந்த மேஜிக்கல் விஷயங்கள் அது எல்லாமே ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி பட்டிஸ்டாவை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா அவர் கன்னுக்குள்ளே வந்து 2 பாம்பு ஒன்று வச்சு வளர்த்துட்டு இருப்பார். ஸோ அதுவுமே இன்ட்ரெஸ்டிங்காக காட்டியிருப்பாங்க. ஆல்சோ இந்த படத்தோட ஃபைட் சீக்வன்சஸ் அப்படின்றதெல்லாம் பயங்கர பிரமாதமாக இருந்துச்சு. அதுலேயும் குறிப்பாக அந்த குரூப் ஆஃப் கிரியேச்சர்ஸை வந்து நம்ம ஹீரோயின் அட்டாக் பண்ணுற மாதிரியான அந்த சீக்வன்ஸ் அப்படின்றதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி அந்த டனல் அண்ட் ட்ரெயின் சீன் அதுவுமே ரொம்ப நீட்டாக எடுத்திருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஹீரோயின் கொடுக்கக்கூடிய வரம் அண்ட் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இது எல்லாமே வந்து ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்துச்சு. அண்ட் கிளைமேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு வித்தியாசமான கிளைமேக்ஸாக இருந்தாலும் எனக்கு ரொம்ப ப்ரெடிக்டபிளாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லுவேன். அதே மாதிரி இந்த கதையோட பேஸ் அப்படின்றதும் கண்டிப்பாக பெட்டராக இருந்திருக்கலாம். ஒரு மாதிரி நார்மல் பேஸில் போன மாதிரியான ஒரு ஃபீல் அப்படின்றதா இருந்துச்சு. மற்றபடி இது ஒரு டீசென்டான அட்டம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3/5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் மைல்டாக சில காட்சிகள் வருமே தவிர மற்றபடி பார்க்கலாம். மீண்டும் மற்ற விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.